ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட 2 ராஜாக்கள் புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். எலிசா தன் வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லுகிறான். தேவ ஜனமே, இன்றைக்கு ஒருவித பயத்தினால் நீங்கள் பயந்து போய் அலறி கொண்டிருக்கலாம். நாம் இந்த நாளிலே கூட அதிகமான பயத்தோடு கூட இருக்கலாம். இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்து சிலர் பிசாசின் போராட்டங்களை எண்ணிக்கொண்டு நமக்கு எதிராக சிலர் செய்வனை செய்திருப்பார்களோ, பில்லி சூனியம் வைத்திருப்பார்களோ, இந்த நமக்கு முன்பாக எரிச்சல் இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் கலகி கொண்டிருக்கலாம். வன்கண் இருக்குமோ என்று சொல்லி இந்த உலகத்தினுடைய எந்த கிரியைகளும் உங்களை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் சங்கீதம் 91 நமக்கு வாக்கு கொடுத்த தேவனாகிய கர்த்தர் அதை நாம் காணும்படியாக 2 ராஜாக்களின் புத்தகத்திலே நாம் இந்த காரியத்தை வாசிக்கிறோம். எலிசா இருக்கிற இடத்திற்கு ராணுவங்கள் சுற்றி வளைத்து கொண்டிருக்கிற பொழுது இதோ அவனுடைய வேலைக்காரன் பயந்து நடுங்குகிற பொழுது அவனை பார்த்து எலிசா சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி அவன் உடனே ஜெபிக்கிறான். எலிசா தன்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறக்கும்படி ஜெபிக்கிறான். அவன் கண்கள் திறந்த பொழுது பார்க்கிறான். என்ன பார்க்கிறான் என்று சொல்லும் பொழுது 17வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அவன் வேலைக்காரனை கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மழை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களினாலும் எலிசாவை சுற்றி அந்த எலிசா இருக்கிற அந்த எல்லையை சுற்றி இருக்கிறதை அவன் கண்கள் கண்டது. இன்றைக்கும் தேவ ஜனமே, இப்படிப்பட்ட பாதுகாப்பை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிறார். ஊழிய பாதையில நடந்து கொண்டிருக்கிற நமக்கு அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரலாம். அநேக நம்மை இல்லாமல் ஆக்கிவிடுவேன் என்று கூட சொல்லலாம். இதோ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அப்படி இருக்கலாம். இன்றைக்கு தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், நம்மை சுற்றி இருக்கிறதை, நம்மோடு கூட இருக்கிறவர்கள் உணர்கிறதை பார்க்கிலும் நாம் முதலாவது நம்மை சுற்றி என்ன இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய பாதுகாப்பு யார் என்று சொல்லி என்ன வேண்டும் பாருங்கள். அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் நம்மை யாரும் தொட முடியாதபடிக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இதோ தேவ ஜனமே, அவருக்காக நிற்கிற நமக்கு, அவருக்காக எழும்பி இருக்கிற உங்களுக்காக அவர் யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எதை குறித்தும் கலங்காதிருங்கள். வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், எந்த மனுஷன் நம்மை பார்த்து உன்னை இல்லாமல் ஆக்கி விடுவேன் என்று சொன்னாலும் கூட நம்மோடு இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறவர் பெரியவராய் இருக்கிறார். நமக்காக ரத்தம் சிந்தின தேவனாகிய கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். கேயாசியின் கண்களை இதோ திறந்த பொழுது அவன் கண்ட காட்சியை இந்த நாளிலும் நீங்கள் கேளுங்கள். எங்களை சுற்றி என்ன பாதுகாப்பை நீர் வைத்திருக்கிறீர் தேவனே, எங்களை சுற்றி என்ன பாதுகாப்பை நீர் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி அவரை நோக்கி நீங்கள் கேட்கிற பொழுது உங்கள் கண்களையும் கர்த்தர் திறப்பார். தேவ ஜனமே, மனுஷனுடைய சாபத்துக்கும் மனுஷனுடைய கோபத்துக்கும் இந்த உலகம் உங்களுக்கு விரோதமாக செய்கிற எந்த காரியங்களுக்கும் எந்த செயல்களுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனவே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே பயப்படாதிருங்கள். அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் சுற்றி இருக்கிறது. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவனையும் சுற்றி அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறபடியினாலே எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. எதை பார்த்தும் நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை. நாம் நோக்க வேண்டியதெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை பார்த்து, நாம் பயப்பட வேண்டியதெல்லாம் அவர் ஒருவருக்கே. அவருக்கே நாம் ஆராதனை செய்வோம். ஆமேன், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் இருந்தது போல எங்களை சுற்றிலும் எங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை எங்கள் கண்கள் முதலாவது காணும்படியாக எங்கள் கண்களை திறந்தருளுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக வேளையிலே ராஜா, மனுஷனுடைய நிந்தனைகளுக்கும் மனுஷனால் எங்களுக்கு வருகிற போராட்டங்களும் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, எங்களுக்கு எதிராக ராஜா பிசாசின் கிரியைகளையும் பார்த்து நாங்கள் பயந்து நடுங்கி உட்காருகிறவர்களா இல்லாதபடிக்கு ஆண்டவரே, இதோ உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி ஆண்டவரே பயமில்லாதபடிக்கு ராஜா நாங்கள் நிற்க, இந்த உலகத்தை நீர் ஜெயித்தது போல நாங்களும் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.